வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிச்சிருக்க படம் தான் கங்குவா. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அபிஷியலான அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிச்சிருக்க படம் தான் கங்குவா. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அபிஷியலா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். சூர்யா மிக பிரம்மாண்டமா நடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா. இந்த படம் மிக பிரம்மாண்டமா உருவாயிருக்கு. குறிப்பா வந்து ஒரு 400 கோடிக்கு மேல அந்த படத்துக்கு செலவாயிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய சூர்யாவுடைய கேரியர்லயே மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல உருவாயிருக்கிற ஒரு திரைப்படம். இந்த படத்துல சூர்யா, திஷா பதானி, பாபி தியோல் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்த சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாத்த படத்துக்கு பிறகு இந்த படத்த டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்த ஸ்டுடியோ கிரீன் கே. ஞானவேல் ராஜா சார் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மிக பிரம்மாண்டமாவும் உருவாயிருக்கு. இந்த நிலையில தான் இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோ, இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு டைமும் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கொண்டாட வச்சது. இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ற அளவுக்கு சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே வெயிட் பண்ற அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தினுடைய சின்ன டீசர் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அதுவுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு அடுத்ததான் வந்து இந்த படத்தினுடைய முதல் பாடல் ஃபயர் சாங் அப்படின்ற ஒரு சாங் வந்து எல்லா லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி, அதுவும் வந்து ரசிகர்களை கொண்டாட வச்சது. தேவிஸ்ரீ பிரசாத் இசையில துள்ளலா இருந்தது அந்த ஒரு பாடல். மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் முன்னாடி சூர்யா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கெட்டப்லாம் போட்டு பயங்கரமா வெறித்தனமா ஆடுனாரு. ஸோ டான்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் ஒலிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகப்போகுது. 8000 ஸ்கிரீன்ஸ்க்கு மேல இந்த படம் ரிலீஸ் ஆகப்போகுது அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருந்த நிலையில இந்த படம் வந்து அஃபிஷியலா அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலா புரொடக்ஷன் ஹவுஸால அறிவிக்கப்பட்டது. அதன்படி அதற்கு உண்டான வேலைகள், ரிலீஸுக்கு உண்டான வேலைகள், போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் வேலையில இருந்து எல்லாமே அதற்கு உண்டான வேலைகள் வந்து நடைபெற்றிருந்த நிலையில ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. பாகுபலி மாரி இருந்தது. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். சூர்யா அவர்கள் வேற மாரி காட்டப்பட்டிருந்தாங்க. இந்த ட்ரெய்லருடைய முடிவுல கார்த்தி அவர்கள் இந்த படத்துல கிளைமாக்ஸ்ல வராரு. நம்ம ரோலக்ஸ் கேரக்டர்ல சூர்யா அவர்கள் விக்ரம் படத்துல, கமலஹாசனுடைய படத்துல நடிச்சிருப்பார் கிளைமாக்ஸ் சீன்ல. ஸோ அது மாரி இந்த படத்துல கார்த்தி அவர்கள் வராரு. செகண்ட் பார்ட்ல தான் அவருக்கு ஃபுல்லா கேரக்டர் இருக்க போது. ஆனா அந்த ஒரு பயமுறுத்துற மாரி ஒரு கிளைமாக்ஸ் காட்சியில கார்த்தி அவர்கள் நடிக்கிறாருன்ற தகவல் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவரு தான் வந்து ஒரு குதிரையில வராரு அப்படின்ற மாரிலாம் இந்த ட்ரெய்லர் பத்தி நெறைய விஷயங்கள் சலாகித்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஒரு புறம் போயிட்டு இருக்கு. அந்த படத்துடைய ப்ரமோஷன் வேலைகள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு. தலைவருடைய வேட்டையன் படத்தினுடைய ஒரு முக்கியமான அப்டேட் நாளைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அப்பயே வந்து எல்லாருமே கணிச்சுட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் டேட் தான் அவங்க சொல்லப் போறாங்கன்னு சொல்லி. அதுவும் அக்டோபர் 10ஆம் தேதி தான். ஸோ 2 படமும் கிளாஸ் ஆக போகுதுன்ற மாரி மொத நாளே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதன்படி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரிலீஸ் டேட்ட வந்து அறிவிச்சுட்டாங்க. அக்டோபர் 10ன்னு சொல்லிட்டு. ஆனா சூர்யா அவர்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த படத்துடைய புரொடியூசர் ஞானவேல் ராஜா அவருமே வந்து நெறைய பேட்டியில வந்து அவர் வந்து தலைவரு நான் என் பிறந்த நாளுக்கு கூட நான் வந்து கோயிலுக்கு போமாட்டேன். ஆனா தலைவருடைய பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து அவர் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்பேன். அவருடைய படத்துக்கு வந்து நான் மொத நாளே போயிடுவேன் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து ஒவ்வொரு டைம்லயும் அவர் வந்து பேட்டி குடுக்கும்போதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாரு. ஸோ அது மாரி ஒரு தீவிரமான ஒரு ரசிகர் ஞானவேல் ராஜா சார். ஸோ அதே மாரி வந்து சூர்யா அவர்களும் வந்து நெறைய இடங்கள்ல விட்டு குடுத்ததே இல்ல. சினிமான்னு வந்துட்டா அது வந்து தலைவர் தான், சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அவருக்கு அடுத்தது தான் எல்லாமே அப்படின்ற மாரிலாம் வந்து நெறைய பேட்டிகள்ல வந்து அவரு விட்டுக் குடுக்காம வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு எலக்ஷன் டைம்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த எலக்ஷன் டைம்ல கூட ரஜினிகாந்துடைய முத்து டயலாக் மாரி ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பாரு. ஸோ அது மாரிலாம் வந்து அ ரஜினிகாந்துடைய ஒரு தீவிர ரசிகர் தான் சூர்யா அவர்களும். ஒரு முன்னோடியா பார்க்குறாரு. த சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான முன்னோடி. அவர பார்த்து தான் அவர் வந்து எல்லாருமே வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் குடுக்குறாரு. அவர் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா ஓடுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு முன்னோடியா இருக்கிறாரு, ஒரு முன்மாதிரியா இருக்கிறாரு அப்படின்ற மாரி வந்து ஏற்கனவே நெறைய டைம்ல வந்து சூர்யா அவர்கள் சொல்லிட்டே இருப்பாரு. இ இந்த விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த ஒரு கிளாஸ வந்து சூர்யா அவர்களே எதிர்பார்க்கல, அந்த டீமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாரி தகவல்லாம் இவங்க சைடுல இருந்து வர ஆரம்பிச்சது. இவங்க வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து இவங்க சொல்லல. இந்த தேதியில தான் வரப்போறோம்ன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடுல இருந்து ரிப்போர்ட்லாம் வந்துட்டு இருந்தது. அதேபோல பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்களுடைய அதாவது ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் அக்டோபர் மாசம் தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியலா லைக்கா அறிவிச்சாங்க. ஆனா டேட் மட்டும் அவங்க அறிவிக்கல. ஆனா அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு இமயமலையில ஒரு சாமியார் கிட்ட ஜோசியம் கேட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அத ஃபிக்ஸ் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து அப்போ வந்து பரவல. அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் பரவுச்சு. ஸோ அதனால அந்த தேதியில வந்து ரஜினிகாந்த் அவர்கள் விடாப்பிடியா
அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கெடுபிடியா இருந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த நிலையில சூர்யா அவர்களுடைய படமும் கிளாஸ் ஆனா 2 படமும் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உருட்டிட்டு இருந்தாங்க. அது மாதிரிலாம் உருட்ட முடியாது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2018 நினைக்கிறேன். பேட்ட, விஸ்வாசம் 2 படமும் வந்து நல்ல கன்டென்ட்டோட வந்தது. நல்ல நல்ல படங்கள் தான் 2மே. ஆனா 2 படமும் நல்லா ஓடிச்சான்னு கேட்டீங்கன்னா, 2 படத்துக்குமே மிகப்பெரிய பாதிப்பு. இப்போ ரஜினிகாந்துடைய 50 வயசுல அவரு உச்சத்துல இருந்தாரு. அதே போல இப்போ விஜய், அஜித் அவங்களுடைய 50 ஏஜ்ல அவங்க உச்சத்துல இருக்காங்க. ஆனா ரஜினிகாந்த் 70 வயசுலயும் இன்னும் அதுக்கு அடுத்த இடத்துல அவர் கண்டிப்பா இருக்கிறாரு. ஸோ இது மாரி தான். ஒரு சில பாயிண்ட்ல தான் அவர் கம்மியா இருப்பாரு. ஆனா இவ்ளோ டஃப் குடுக்குறாரு. இப்ப இதுவே விஸ்வாசம் மட்டும் தனியா ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா, வேற லெவலான வசூல் வந்து அது குவிச்சிருக்கும். அதேபோல பேட்டையும் தனியா ரிலீஸ் ஆயிருந்தா, அதுவும் வேற லெவலான வசூல குவிச்சிருக்கும். ஆனா, இப்போ வந்து ஒரு 70 வயசு ஆளு, ஒரு 50 வயசு ஆள அவ்ளோ சுலபமா அவர முன்னேற விடாம அவ்ளோ தடுத்தாரு. அந்த ஒரு பேட்ட, விஸ்வாசம் அந்த டைம்ல. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இது வந்து மாறி மாறி வந்து 2ம் வசூல் பண்ணும். அதெல்லாம் சொன்னா கூடமே, அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உச்ச நட்சத்திரங்கள். தனித்தனியா ரிலீஸ் ஆனா, அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருக்குமே ஒரு லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்த அடிப்படையில, தனித்தனியா வந்தா நல்லது அப்படின்ற ஒரு நோக்குல இருந்தப்போ, ஸோ 2 பேருமே வந்து கிளாஷ் ஆனாங்க. அதனால வந்து இவரும் வந்து பெருசா ஒண்ணும் அடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரஜினிகாந்துடைய படமும் டஃப் குடுத்தது. அதேபோல அவரும் வந்து ஆவரேஜான அவரு பட்ஜெட் என்னவோ, ஸோ அந்த வசூலுக்கு தகுந்த மாரி சன் பிக்சர்ஸினுடைய அந்த ஒரு லாபம் வந்து கண்டிப்பா பேட்ட படத்துல கிடைச்சது. ஆனா 2மே தனித்தனியா வந்திருந்தா வேற லெவலான வசூல வந்து அது குவிச்சிருக்கும். ஸோ அதே மாரி தான் அஜித்துடைய துணிவு மற்றும் விஜயினுடைய வாரிசு. ஸோ 2 படமும் ஒண்ணா கிளாஷ் ஆகி அதுவுமே வசூல வந்து இது அதிகம், அது அதிகம்ன்னு மாறி மாறி சொல்லி, அதுக்கப்புறம் கடைசியா வாரிசு தான் அதிகமா போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா 2க்குமே வந்து ஒரு பெருசா இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு குழப்பமே அது நீடிக்குது. ஸோ இது மாரி குழப்பங்கள் தான் வரும். தனித்தனியா ரிலீஸ் ஆனா அது வேற மாரியான வசூல வந்து குவிச்சிருக்கும். அந்தந்த ப்ரொடியூசருக்கு அது லாபத்த குடுத்துருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனால திரும்ப ஒரு கிளாஸ் வந்து வேணான்றது தான் எல்லாருடைய ஒரு கருத்தா இருந்தது. நெறைய பேர் வந்து 2மே வந்து ஓடுனா எல்லாமே நல்லது தானே. அத பார்த்துட்டு இத பார்ப்பாங்க, இத பார்த்துட்டு அத பார்ப்பாங்கன்னா, அது போட்டி மேல தான் பார்ப்பாங்க. அதனால ஒரு படத்த கவுத்து விட்டுருவாங்க. அதுதான் வந்து நடந்தது. இப்ப கூட தங்கலான் அப்படின்ற ஒரு மிக சரித்திரமான ஒரு படம். ஸோ வேற லெவலான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ரைடான ஒரு படம். ஒரு டிமாண்டி காலனி அப்படின்ற ஒரு படம். அது நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நான் வந்து அந்த அளவுக்குலாம் போல. இருந்தாலும் இத டவுன் பண்ணிட்டு அத ஏத்தி விட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே அது வந்து தெரியும். வெளிப்படையா சொல்லணும்னா அதுதான் நடந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஒருத்தவங்க வந்து அ அ இன்கிரீஸ் பண்ணணும்னு இன்னொருத்தவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு கிளாஸு அப்படின்ற மாரி எல்லாருமே வந்து நெனைச்சாங்க. ஸோ அதன்படி தான் வந்து சூர்யா அவர்கள் மெய்யழகன் அந்த ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. ஸோ அ தலைவர் வந்து மூத்தவரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு முன்னோடி. எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்த குடுக்குறவரு. ஸோ அவருக்கு நான் வழி விடுறேன். அவர் வந்து முன்னாடி வரட்டும். அதுக்கப்புறம் என்னுடைய ரசிகர்கள் காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க வரோம் அப்படின்ற மாரி அவர் வந்து தெளிவுபடுத்திட்டாரு. அ சூர்யா ரசிகர்கள்லாம் கொஞ்சம் வெறுப்படைஞ்சுட்டாங்க. அ கிளாஸ் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாரி கொஞ்சம் பேர் சொன்னாங்க. ஆனா, அந்த பட்ஜெட் இருக்குல்ல, ஸோ 400 கோடி இது மாரி சோலோவா ரிலீஸ் ஆனா தான் அந்த ஒரு விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆகும். நெறைய தியேட்டர்ல வந்து வேர்ல்டு வைடா அது வந்து போய் சேரும். ஸோ அப்போ வந்து வேற லெவலான வசூல் வரும். இது மாரி பிரிஞ்சுதுன்னா, அதுவும் நல்லா இருந்து ஓடிட்டா பரவால்ல. டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ரசிகர்கள் இல்ல எல்லாருமே ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா, அந்த படத்த தயாரிச்சாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். அத உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனுடைய ஒரு சின்ன அப்படியே மாறிடுச்சுன்னா, எவ்வளோ காசு, எவ்வளோ இது வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து பேக் அடிச்சாங்க. ஸோ ரிலீஸ் டேட்ட வந்து சொல்லவே இல்ல. எல்லாருமே வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ரிலீஸ் டேட் அடுத்த ரிலீஸ் டேட் சொல்லுங்க, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நேத்து தான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. நாளைக்கு அப்டேட் வரும் 11 மணிக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து நவம்பர் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியமான டேட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ல வேர்ல்டு வைடா வந்து கங்குவா படம் சோலோவா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு டேட்டா வந்து பார்க்கப்படுது. இந்த டேட்ல இந்த படம் மிகப்பெரிய அளவுல ரிலீஸ் ஆக போகுது. அதாவது கிட்டத்தட்ட 8000 ஸ்கிரீன்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகி, இது மிகப்பெரிய அளவுல வசூல வந்து குவிக்க போகுது. தனஞ்சயன் சார் இந்த படத்தினுடைய மேனேஜர் மாரி. ஸோ அவரு வந்து இந்த படம் 1000 கோடி அடிக்கும்னு சொல்றாரு. ஸோ கண்டிப்பா அடிச்சா அது ரொம்ப நல்லது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இண்டஸ்ட்ரி பிளாக் பஸ்டர் ஆகப்போதா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து இந்த படம் நவம்பர் 14 வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகப்போகுது கங்குவா. ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட் இந்த படம் வேற லெவலா வசூல் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.